கோபி தொகுதி எங்களுக்கு ஒதுக்குங்க, மீதியை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு பிஜேபி கேட்டுக்கிறாங்களாம். தெரியுமா? மீதி ஜெயிச்சிருவீங்களா நீங்கள்? கோபியில் ஜெயிப்பார் அவர். 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரன்னு சொல்லிக்கிறீங்களே, அதான் சொன்ன ஞாபகம் இருக்கா? சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா, இன்றைக்கி குரு பூஜைக்கு போகாமல் இருந்திருந்தா, கெடு விதிக்காமல் இருந்திருந்தா நடந்திருக்குமா? அட்லீஸ்ட் இன்றைக்கி குறைந்தபட்சம் உங்களை அமைச்சராக்க மாட்டார் எடப்பாடி, குறைந்தபட்சம் எம்எல்ஏ இருக்கலாமா? கண்டிப்பாக. இவரும் விசிலடிப்பார் இல்லையா? தமாஷா இருக்குது. இந்த தாவேக கூட்டம் நடக்கும்போது பார்த்தா நெஞ்சில் கையை வச்சுக்கிறாங்களே, என்ன பார்த்து கணக்கு? மெசேஜ் சத்தம் அதிகமாக ஏதாவது ஏன் அதுக்கு முன்னாடி நெஞ்சில் தான் கை வச்சுருக்காங்க. உறுதிமொழி சார். ஓ, உறுதிமொழியா? இந்த கட்சியில் போய் சேர்ந்த மாட்டேன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, நெஞ்சு பிடிச்சிக்கிட்டாங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி தாவேக்காவோட நிலைமை. ஸோ இது மட்டும் இல்லை, தெர் ஆர் மல்டிபிள் எவிடன்சஸ் வித் பிஜேபி, வித் சென்டர். சரியா? விஜய் கூட்டணியில் நிற்கணுமா தனியாக நிற்கணுமான்றத பிஜேபி தான் முடிவு செய்யும். அவ்வளோதான். விஜய் இருந்தாலும் இல்லை என்றாலும் 200க்கும் அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தான் திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் திட்டமிட்டு அதற்கு எட்டாற்போல் கூட்டணி வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நண்பா நண்பீஸ், இந்த சவுக் சங்கர் பேசுனதை கேட்டிங்களா? டெக்கிற்கு பையா, என்னடா பேசிகிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு சுத்தம் மெண்டல் ஆகிட்டியா? உனக்கு வீடு ஜெயில் ஹாஸ்பிட்டல், ஜெயில் வீடு ஹாஸ்பிட்டல், இதில் தான் உனக்கு பொழப்பே ஓடிட்டு இருக்கு. இதில் குடுகுடுப்புக்கார வேலை நல்லா பண்ணிட்டு இருக்க. இபிஎஸ் கிட்ட இருந்திருந்தா மந்திரி பதவி, எம்எல்ஏ, அவர் நல்லது பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இந்த மாதிரி பதவி காசைப்பட்டு தாவேக்கையில் வந்து அவர் இணையில 230 தொகுதி, 234 தொகுதியில் 200 தொகுதி வந்துட்டு பிஜேபி. தாமரை இலையில தண்ணி கூட ஒட்டாது, இதில் 200 தொகுதி ப்ளஸ்ஸா? என்னடா பேசிகிட்டு இருக்க? எங்கள் உறுதிமொழி நெஞ்சில் கை வச்சு பேசுகிறோம், அதையும் நீ நக்கல் பண்ணுற. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத. உனக்கு மாலதி நிதிஷ் போயிட்டாங்க, இப்போ வேற ஒரு சிலுவண்டுகளை வச்சுட்டு நீ பண்ணிட்டு இருக்க. அந்த பொழப்பு உனக்கு ஏகப்பட்டது இருக்குது. ஏடிஎம்கேல இருந்து உனக்கு அவுத்து கொடுக்குறாங்கன்னா நீ என்ன வேணா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா? இந்த வேலை முதல் நிறுத்திக்கோ. இப்போ ஏடிஎம்கேல இருந்தவங்க எல்லாருமே டிஎம்கேல இருக்காங்க, கொத்தடிமைகளாக இருக்காங்க. 10 ரூபா பாலாஜி, சேகர் பாபு, ப்ளஸ் தூத்துக்குடி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. வேணாம், நீ வந்துட்டு எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட மாட்டி சிக்கி சீன் ஆயிடுவ. பார்த்து இருந்துக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். உடம்ப பார்த்துக்கோ. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ஜெயிலுன்னு போய் சுற்றிட்டு இருக்காது. எங்களுடைய வேண்டுகோள் அது. புரிஞ்சுதா? நன்றி. விர்ச்சுவல் வாரியர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.